ரீசென்ட்டா இந்த ஆஸ்கார் அவார்ட்ஸ்லாம் அனிமேட்டட் படங்களோட அந்த வரிசையில இந்த படம் பயங்கரமான ஒரு அவார்ட் வந்து வின் பண்ணிக்கிட்டுது. ஸோ அப்படி என்னதான்டா இந்த படத்துல இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த படத்த வந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த படத்துல டயலாக்ஸ் கிடையாது. ஸோ அதுவே ஒருத்தவங்க வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த மாரி ஒரு அனிமேட்டட் படம் எடுத்துட்டு ஹைப்பர் ஆக்டர்ஸ கூட்டு வந்து வாய்ஸ் குடுத்துட்டு கெடுக்காம நார்மலான ஒரு படமா விட்டீங்களே, அதுவே இந்த படத்துக்கு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஃப்ளோ அப்படிங்கிற படம். படத்தோட பேருக்கு ஏத்த மாரி திடீர்னு ஒரு ஃப்ளட் வந்துருது. அது வந்து ஒரு படகு வந்து வருது. அந்த படகுல வந்து ஒரு சில மிஸ்ஃபிட்ஸ் அதாவது ஒரே விதமான விலங்குகள் இல்லாம ஒரு 5, 6 விலங்குகள் சேர்ந்து நடக்குது. ஸோ இவங்களுக்கு நடுவுல வர அந்த அழகான விஷயங்கள், இவங்க எப்படி போய் இடத்த போய் சேர்ந்தாங்களா? இல்ல என்ன நடக்குது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதையா இருந்துச்சு. அனிமேஷன் லெவல் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதையும் தாண்டி எமோஷன்ஸ் அழகா கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த மிருகங்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருக்குங்கிறத அழகா பார்த்திருந்தாங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, மைண்ட் ரிலீஃபா இருக்கறதுக்கு மியூசிக்லாம் சில பேர் கேட்பாங்க. அமைதியான மியூசிக், இந்த ஜென் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மியூசிக்க வந்து படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்குமே வந்து அழகா ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க தலைவலியே உட்கார்ந்து இந்த படம் பார்த்தாலும், படம் பார்த்த முடியுமா தலைவலி போயிருங்கிறது தான் கருத்து. ஸோ டைம்லாம் செக் பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்ல. சும்மா போட்டுவிட்டு உட்கார்ந்து ஒரு 1 1/2 மணி நேரம் ஜாலியா அத என்ஜாய் பண்ணுங்க.